கடவுள்தான் மனித குலத்தை தேடி வருகிறார். அந்த கடவுளை மனிதன் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இங்கு சிமியோனிடமும் சரி, நம்முடைய அந்த முதிர்ந்த வயதுடைய அண்ணாவிடமும் இயேசுவை காண வேண்டும் என்ற தேடல், அந்த தாகம் இருந்தது. அந்த வயதை சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஏறக்குறைய அவர் அண்ணாளுடைய வயது, அவர் என்ன செய்தார்னா ஆலயத்தில் இருந்தார். அவர் 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைமன் ஆனவர். அவருக்கு வயது 84 என்று சொல்லப்படுகிறது. சிமியோன் வயது முதிர்ந்தவர். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தேடலை பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அந்த தேடலிலே இறைவனை கண்டுகொள்கிறார்கள். இறைசன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிடமும் அந்த தேடுதல் இருக்க வேண்டும். கடவுளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய வல்லமைக்காக, அவர்களுக்கு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அவருடைய அந்த தரிசனம் கிடைக்கும். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வத்தோடும் நாம் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே தேடி காண வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன.